வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். சமூக ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மையன்பர்களே, தீட்சை என்ற ஒரு அற்புதமான வார்த்தையை ஓஷோவின் அவர்களது தத்துவ விளக்கத்தின் அடிப்படையிலே இங்கு விளக்கிய கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி. அவர்கள் தீட்சை என்பதன் அந்த வார்த்தையினுடைய பொருளை முதலில் விளக்கினார்கள். அதாவது தீ என்பதும் சை என்பதையும் தனியாக பிரித்து அந்த வார்த்தையை பிரித்து விளக்கினார்கள். அப்ப அது முழுமையாக எதை குறிக்கிறது என்று பார்த்தால், தீமைகளை அழித்தல், தீமைகளை விளக்குதல் என்பதைத்தான் அது குறிக்கிறது. இப்போ மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்திலே இந்த அல்லதை தவிர்த்தல் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் தீட்சையாக இருக்கிறது. ஆனால் அந்த தீட்சை என்பதில் இங்கு இந்த உரையில் பொறுப்பேற்றுக் கொள்தல் என்ற ஒன்று அதிகமாக இங்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ ஞானிகள் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த தீட்சையை கொடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதனால்தான் அவர்கள் தீட்சை கொடுப்பதற்கே ஒரு கால நிர்ணயம் செய்து விட்டார்கள். இப்போ மகரிஷி அவர்கள் நமக்கு ஆசிரியர்களுக்கு அந்த தீட்சை கொடுக்கும் அந்த கலையை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, இங்கு பொறுப்பேற்றுக் கொள்தல் என்பது இல்லை. அங்கு சொல்லக்கூடிய பொறுப்பேற்றுக் கொள்தல் என்பது இங்கு இல்லை. இங்க மகரிஷி பொறுப்பேற்றுக் கொள்தல் என்கிறதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் அந்த ஆசிரியர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். என்னன்னா, ஆக்கினை தீட்சை கொடுத்து விட்டோம், அவர் ஆகினை செய்து கொண்டே இருக்கிறார், அவர் சாந்தி வாங்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு உடல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு சில பாதிப்புகளை அவர் உணரக்கூடிய ஒரு நிலை வரும். அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அதை சமன் செய்து சாந்தி கொடுத்து அதை சமன் செய்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு என்பது ஆசிரியர்களுக்கு இருக்கிறது என்று இந்த ஒரே ஒரு இடத்தை மட்டும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மகரிஷி அவர்கள் விளக்கி கூறியிருக்கிறார்கள். அதை மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் அந்த பொறுப்பையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை பார்க்கிறோம். நிறைய பேர் இதுல போய் சிக்கிக்கொள்வதை பார்க்கிறோம். ஏன் இந்த பொறுப்பை ஏற்க சொன்னார்கள் என்று கேட்டால், இங்கு நாம் தீட்சை கொடுப்பதற்கு கால நிர்ணயம் எதையும் செய்வது இல்லை. யார் வந்தாலும் உடனே தீட்சை கொடுத்துறோம். அப்ப இது நமது முன்னோர்கள் கொடுத்த அந்த தீட்சை நிலைக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கொடுக்கலாமா என்றெல்லாம் கூறுபவர்களும் உண்டு. ஆனால் மகரிஷி அவர்கள் கொடுக்கக்கூடிய தீட்சை என்பதற்கும் இப்பொழுது மகான்கள் அந்த காலத்தில் கொடுத்த தீட்சை என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆகினை தீட்சை கொடுக்கிறோம், துரியம் கொடுக்கிறோம். இப்போ இது எல்லாமே எப்படி கொடுக்கிறோம் என்று சொன்னால், பைபாஸ் பண்ணி கொண்டுதான் கொடுக்கிறோம். முறையான தீட்சை கொடுப்பது இல்லை. நாம இதெல்லாம் வெளியில சொல்றது இல்லை. இது முறையான தீட்சையாக கொடுப்பது இல்லை. பைபாஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு என்ன செய்கிறோம்? அகத்தாய்வு, தற்சோதனை என்ற பயிற்சிகள் மூலமாக அவர்கள் விட வேண்டியதை எல்லாம் விட வேண்டும் என்பதுதான் அங்கு
நோக்கம் முதல்ல. அப்ப என்ன பண்றாங்க, இதை எல்லாத்தையும் விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு வந்த பிறகுதான் நமது ஞானியர்கள் தீட்சை என்பதை கொடுத்தார்கள். அப்ப மகரிஷி பார்க்கிறாரு, அப்படி விட்டுட்டு வந்த பிறகு தீட்சை கொடுக்கிறது அப்படின்னு இன்னைக்கு சொன்னோம். அப்படி சொன்னோம்னா ஒருவர் கூட வரமாட்டார்கள், யாரும் விடுவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இப்போ மகரிஷி கொடுக்கக்கூடிய தீட்சை என்பது அதை விடுவதற்கு ஒரு மனதை தயார் செய்யக்கூடிய ஒரு தீட்சையைத்தான் கொடுக்கிறார்கள். அப்ப மகரிஷி கொடுக்கக்கூடிய தீட்சையில் பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? ஆசிரியருக்கு இருக்கிறதா, அந்த தீட்சை பெற்றவருக்கு இருக்கிறதா என்று கேட்டால் பெற்றவருக்குத்தான் இருக்கிறது. என்ன பொறுப்பு? தீட்சை வாங்கிய பிறகு அகத்தாய்வு தற்சோதனை செய்து என்ன செய்ய வேண்டும்? அந்த தான் என்பதை கடந்து தனது என்பதிலிருந்து அவர்கள் என்ன பண்ணணும்? விலகி வர வேண்டும். தேவைகளை தேவைகளாக உணர்ந்து அதில் ஒரு பக்குவப்பட்டு விட வேண்டியதையெல்லாம் விட வேண்டும். அது விடுவதற்குரிய தெளிவை கொடுப்பது, சிந்தனையை கொடுப்பதுதான் இங்கு தீட்சையாக இருக்கிறது. துரியம் கொடுத்துட்றோம், துரியாதீதம் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? அந்த அகத்தாய்வு 3 நிலை வந்த பிறகு 9 மைய தவம் என்று அங்கு கொடுக்கும் பொழுதுதான் முழுமையான அந்த தீட்சை என்பது வருகிறது. அப்ப இந்த 3ஆம் நிலை அகத்தாய்வுக்கு வரும் பொழுது அந்த முன்னோர்கள் ஞானியர்களிடம் தீட்சைக்கு செல்வதற்கு என்ன தகுதி இருந்ததோ அந்த தகுதிக்கு இவர்கள் வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த 3 அகத்தாய்வு பயிற்சியும் முறையாக அவர்கள் செய்து நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் 3 அகத்தாய்வு பயிற்சி நடத்தினால் போதும் என்ற ஒரு நிலை வருகிறது. அப்படி என்றால் அங்கும் 9 மைய தவம் செய்வதும் உண்மையான தீட்சையாக ஆகாது. ஆக இந்த இடத்துல மகரிஷி அவர்கள் தியானம் என்பதை அஷ்டாங்க யோகத்தில் 7வது இடத்தில் இருப்பதை முதலிடத்தில் இங்கே கொண்டு வந்து வச்சிட்டார். அப்ப நாங்களாம் கேட்போம், சாமி இயமம் நியமம் என்பது முதலில் இருக்கிறதே, அந்த இயமம் நியமம் என்பது வெற்றி பெற்ற பிறகுதான் ஆசனம் பிராணாயாமமே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இயமம் நியமம் என்பதே தற்சோதனைக்குள்ளாகத்தான் அடங்கி இருக்கிறது. இயமம் நியமம், ஆசனம் பிராணாயாமம், அதன் பிறகுதான் பிரத்யாகார தாரணா. பிரத்யாகார தாரணம் என்பது எங்க வரும்? நீங்க தற்சோதனையில நீங்க பயிற்சி செய்தால்தான் பிரத்யாகார தாரணாயே வரும், இல்லாட்டி அதுவே வராது. அதுக்கப்புறம் தான் தியானம்ங்கிறது இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல இணைத்து கொடுத்து அதுல என்ன பொறுப்பை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், பொறுப்பை முழுவதும் தீட்சை பெற்றவர் கையில் கொடுத்து விட்டார். அகத்தாய்வு முழுமையாக செய்து அந்த பாவப்பதிவுகளிலிருந்து விலகி பிரம்மஞானம் என்ற ஒரு நிலையை அடையும் வரை பொறுப்பு யாருக்கு? அவர்களுக்கு. அப்ப தீட்சை கொடுத்தவருக்கு என்ன பொறுப்பு? ஒரே பொறுப்பு தான், சாந்தி கொடுக்காமல் அவர் விட்டு விடக்கூடாது என்ற ஒரே பொறுப்பு தான். ஆக இங்கு மகரிஷி அவர்கள் இப்படி கொடுத்ததனால்தான் இந்த காலில் வந்து விழும் முறை என்பதை அவர்கள் அங்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப சொன்னாங்க ஒரு தடவை, இந்த காலில் வந்து விழுகிறதுங்கிறதே எதுக்குன்னா, எங்களுடைய பாவத்தை எல்லாம் உங்களிடம் சரண்டர் செய்து விடுகிறேன் என்று சொல்லுவது போல் வந்து விழுகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்ப மகான்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் தீட்சையை எப்பொழுது கொடுப்பார்கள் என்று சொன்னால், அந்த இயமம் நியமம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அந்த பக்குவம் அடைந்த பிறகுதான் அந்த தீட்சை என்பதை கொடுப்பார்கள். நீங்க துரிய தீட்சை கொடுத்துட்டாங்கன்னா அவர்கிட்ட உடைமைகள் என்று எதுவுமே இருக்காது, அப்பதான் துரிய தீட்சை கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் கோடி கோடியா வைத்துக்கொண்டு நான் தீட்சை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். தீட்சை கொடுப்பவரும் கோடி கோடியாக வைத்துக் கொண்டு கொடுக்கிறார். இங்கு எப்படி அது தீட்சையாக மாறும்? ஆக இப்பொழுது வேதாத்திரியத்தில் கொடுக்கக்கூடிய தீட்சையில்
முக்கியமாக அந்த தற்சோதனை அகத்தாய்வு என்பது செயலளவில் செயல் மாற்றம் அடையாமல் இருந்தால் ஆக்கினை என்பதே அவர்களுக்கு அது வெளிப்படவில்லை, அது இயங்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆனா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க துரியாதீதம் செய்கிறோம், 9 மையம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதை செய்ய 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 எது விலகி இருக்கிறது என்று பார்த்தால் எதுவும் விலகவில்லை. நாங்கள் இதையெல்லாம் செய்து பெறுவதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்று செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இந்த தீட்சை என்பதனுடைய ஒரு நிலை, மகரிஷி அவர்கள் அதை சற்று மாற்றி பொறுப்பை தீட்சை பெற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இடையில் ஒரு கதை சொன்னார்கள். எல்லோரும் பைத்தியக்காரனாக இருக்கும்போது, இது ஒருவர் மட்டும் நன்றாக இருக்கும்போது இவர்தான் பைத்தியம் என்று உலகம் சொல்லுகிறது. இதுதான் இன்றைய நிலை. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அப்படித்தான் இருக்கிறது. என்ன, தற்சோதனை அகத்தாய்வை ஒழுங்காக செய்து அந்த பொருள் நிலையிலிருந்து தேவையின் அளவில் குறைத்துக் கொண்டு, ஓரளவுக்கு குறைத்துக் கொண்டு வாழ்ந்தாலே, இதே ஆசிரியர்களே என்ன சொல்கிறார்கள், இவர் ஒரு ஏமாளி ஆசிரியர் என்று பட்டம் சூட்டுகிறார்கள். அப்படித்தான் இருக்கிறது. அப்ப இங்கு எதையும் விட வேண்டியதில்லை. பெறுவதற்காக தியானம் என்று வந்தக்கூடிய, பெறுவதற்காக பயிற்சி என்று வந்தக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது உண்மையை பேசுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் போல் தெரிகிறார். அந்த சாது எப்படி பைத்தியக்காரர் என்று உலகத்தால் சொல்லப்பட்டார்களோ அதே போல்தான் இந்த தமிழ் ஆனந்த யோகத்தை நடத்துபவர்களும் இங்கு வந்து கேட்பவர்களும் பைத்தியக்காரர்கள் என்று நினைக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் இங்கு உண்மையை உண்மையாக பேசுகிறோம். அப்ப இப்ப இவரும் சேர்ந்து பைத்தியமாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டதல்லவா? நாம் அதற்கு தயாராக இல்லை இதுவரைக்கும். அப்படி தயாராகிறவர்கள் இங்கிருந்து விலகி சென்று அவர்களும் அந்த நீரை குடித்து விட்டு அந்த ஊரோடு ஒன்றி விடுகிறார்கள். அப்படி இருப்பவர்கள் இங்கிருந்து விலகி சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆம், இருந்தாலும் நாம் அந்த உறுதியில் நிற்க வேண்டும் என்று ஒரு உறுதியில் உண்மையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஓரளவுக்கு நின்று கொண்டு இருப்போம். அப்ப இப்ப இந்த இடத்துல இப்ப பாருங்க, அதாவது ஒரு இயல்பு நிலை என்று ஒன்று இருக்கிறது. இப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அப்படி ஒன்று இல்லை. உண்மையில் இல்லை, இயற்கையில் இல்லை. இயற்கையில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எதுவுமே இல்லை. அப்ப என்ன இருக்கிறது என்று கேட்டால் இயல்பு நிலை என்று ஒன்றுதான் இருக்கிறது. இயல்பான ஒன்றுதான் இருக்கிறது. அந்த இயல்பு நிலையில் இருக்கும் பொழுது என்ன வராது, இவர் நல்லவர் என்று சொல்லவே முடியாது. எப்போ நல்லவர் என்பது வந்தது, எப்போ நல்லது என்பது வந்தது என்று சொன்னால், கெட்டது எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் நல்லது என்பது வந்தது. கெட்டது ஒன்று இல்லாத பொழுது நல்லது என்று ஒன்று இல்லை, இயல்பு மட்டும்தான் இருந்தது. அதாவது ராமகிருஷ்ணர் சாரதா தேவி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். நாம் ராமகிருஷ்ணர் ஒரு ஞானி என்று பார்க்கிறோம். சாரதா தேவி அவர் கூட இருந்தவங்க, அவங்களும் ஓரளவுக்கு ஞானி என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இங்கு நடந்த விஷயத்தை பாருங்கள். இருவரும் ஒரு மணல் பாங்கான இடத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ராமகிருஷ்ணர் முன்னால் நடந்து போகிறார், சாரதா தேவி பின்னால் நடந்து வருகிறார்கள். அப்பொழுது ராமகிருஷ்ணர் செல்லும் பாதையிலே முன்னாடி ஒரு தங்கத்துல ஒரு நகை அங்கே கிடக்கிறது. அதை பார்த்தவுடன் இவர் என்ன நினைக்கிறார், பின்னால் வரக்கூடிய சாரதா அம்மையார் இதை பார்த்தால் அவர்கள் அதனோடு பற்று கொண்டு விடுவார்களோ என்று இவர் யோசித்து காலில் கொஞ்சம் மண்ணை என்ன பண்றார், அப்படி எட்டி விடுறார் அந்த நகையின் மேல. எட்டி விட்டோடனே அந்த மண்ணு போய் அந்த நகையை மூடி விட்டது. அந்த காலை எத்துவதை சாரதா தேவி அம்மார் பார்த்து விட்டார்கள். முன்னால் வந்து என்ன நடந்தது, என்ன காலை ஏதோ தள்ளுனீங்களே, உதச்சிங்களே, ஓங்கி மண்ணில் எத்துனீங்களே, என்ன நடந்தது அப்படின்னு. சும்மா ஒண்ணும் இல்லம்மா அப்படின்ட்டார். இல்ல நீங்க ஏதோ பண்ணுனீங்க, நீங்க என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பித்தவுடன் இவர் சொன்னாரு, இது மாதிரி ஒரு நகை இருந்தது, நீ பார்த்தவுடன் உனக்கு அதில் ஒரு மயக்கம் ஏற்பட்டு விடுமோ என்பதற்காக நான்
மண்ணை ஏற்றி மூடினேன் என்று சொன்னாராம். அப்பொழுது சாரதா தேவி அம்மா அவர்கள் அவரிடம் என்ன கேள்வி கேட்டார்களாம் தெரியுமா? இன்னும் உங்களுக்கு அந்த நகைக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் தெரிகிறதா என்று கேட்டார்களாம். கேட்டவுடன் இவர் சாரதா தேவி அம்மா பாதங்களில் விழுந்து, நெடுஞ்சால் நம்ம கொடிமரத்தில் விழுகிற மாதிரி காலில் விழுந்து வணங்கினாராம். இந்த இடத்துல நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? அவர்கள் இயல்பு நிலைக்கு வந்து விட்டார்கள். இது வேறு அது வேறாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து வந்து விட்டார்கள். அந்த நிலைக்கு வந்தவர்கள்தான் அந்த பக்குவப்பட்டவர்கள், விழிப்பு நிலையில் இருப்பவர்கள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் தீட்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள். அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், அந்த நிலையில் வரும்பொழுது அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் அவர்கள் நல்லது கெட்டது என்று எதுவும் எல்லாத்தையும் இயல்பாக அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், பார்த்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய துன்பமும் துன்பமாக உணரப்பட மாட்டாது. அந்த நிலைக்கு பக்குவம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். ஆக இப்பொழுது நாம் கொடுக்கக்கூடிய இந்த தீட்சை என்பதற்கும் அதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். அந்த அடிப்படையிலே மகரிஷி அவர்கள் இதை சிம்பிளிஃபைடு என்று மாற்றிவிட்டு பொறுப்பை மக்களிடம் கொடுத்து விட்டார்கள். மக்கள் பொறுப்பில்லாமல் தீட்சையை பெற்றுக்கொண்டு அகத்தாய்வு செய்கிறோம் என்று சான்றிதழை பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது. அதனால்தான் சொல்கிறோம், வேதாத்திரியம் தோற்றுவிட்டது என்று பலமுறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது வேதாத்திரியம் வெற்றி பெறும்? இந்த அகத்தாய்வு தற்சோதனை என்பதில் இருந்து செயல் மாற்றம் வந்தால்தான் வெற்றி பெறும். செயல் மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு ஆன்மீக ஒரு அபியாசங்களும் வெற்றி பெறாது. அது தோல்வியில் தான் போய் முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.